அப்ப இந்த பாடத்தில ஹிந்து அப்படிங்கிற வார்த்தை கேட்டவுடனே பெண்பால்ன்னு தெரியுது. அடுத்து வந்து தல்கத்துன், தல்கா அது ஆண்பாலா இருந்தாலும், இந்த தேவ வச்சு அது வந்து பெண்பாலா வந்து மாறுது. வார்த்தையில பெண்பால். ஆனா அர்த்தத்தில இது சம்மா பெண்பால் இல்ல. வார்த்தை தான் பெண்பால் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்து இந்த மக்சூரான இஸ்முக்களும், மம்தூதான இஸ்முக்களும் பெண்பால்ன்னு தெரியுது. அந்த இஸ்தபல்ங்கிற வார்த்தை வந்து அது எப்படி ஆண்பாலா இருக்கு. ஆனா ஜம்மு எடுக்கும்போது பெண்பாலா எடுக்குறாங்க. அது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அப்ப அப்ப ஹிந்து பார்த்தோனே பெண்பால்ன்னு தெரியுது. பேர் பொம்பளைக்கு தான் ஹிந்துன்னு பேர் வைப்பாங்க. அப்ப அது, அடுத்து தல்கா இது, அந்த மக்சூரான இஸ்மு, மம்தூதான இஸ்மு இது எல்லாத்துலயும் பெண்பால் பன்மை எடுக்கிறப்ப, அது பெண்பாலா மாறுது. அலிஃப் தேவை கொண்டு. அப்ப இது எல்லாத்துக்குமே வந்து ரஃபவ வெளிப்பட்டுரும். இது நஸபும் மட்டும் வெளிப்படாது. நஸப் மட்டும் மாத்தி இஅராப் செய்வோம். அப்படின்னு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கிறேன். அடுத்து என்ன இருக்குன்னா, கெய்ரு முன்சரிஃப். வஹு அதுவா இருக்குமா, கெய்ரு முன்சரிஃப்னா என்ன? அப்படின்னா வந்து, அது அந்த கெய்ரு முன்சரிஃப்னா, ஒரு இஸ்மு இருக்கும். அந்த இஸ்மு வந்து ஜர்ரையும், தன்வீனையும் ஏத்துக்காது. இப்ப நமக்கு நல்லா தெரிஞ்சது. இப்ராஹீம். இப்ராஹிம்ங்கிறது வந்து அலமா இருக்கு. அதே அலம்னா பெயர். அதே சமயம் வந்து அந்நிய மொழியா இருக்கு. அப்ப 9 காரணத்தில ஒரு இஸ்முக்கு 9 காரணத்துல 2 காரணம் வேணும். அந்த 2 காரணம் ஒரு இஸ்முல இருந்துச்சுன்னா, அந்த இஸ்மு வந்து ஜர்ரையும் சுமக்காது, தன்வீனையும் சுமக்காது. அப்ப ஜர்ருக்கு பதிலா ஃபத்தே செஞ்சுருவாங்க. அப்ப அதுதான் கெய்ரு முன்சரிஃப். கெய்ரு முன்சரிஃப் வஹு அதுவா இருமா ஒன்றா இருக்கும். ஃபீ அதில இருக்குமே இல்லத்தானி. 2 காரணம் இருக்கும். மின் இலலி திஸ்இன் 9 காரணத்திலிருந்து 2 காரணம் இருக்கும். ஃபாத்திமா, ஃபாத்தியா என்பதைப் போல. அப்ப கெய்ரு முன்சரிஃப் என்ன அப்படின்னா, 9 காரணம். அந்த 9 காரணத்தில 2 காரணம் இருந்தால், அது வந்து கெய்ரு முன்சரிஃப். அதில வந்து ஜர்ரும் செய்யக்கூடாது, தன்வீனும் செய்யக்கூடாது. இது சிம்பிளா சொன்னாலாம் புரியாது. அது ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அது மறந்து போயிருக்கும். திரும்ப எடுத்து பார்ப்போம். நீங்க அர்த்தத்த மட்டும் அப்படியே பார்த்துங்க. சில பேத்துக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அவ்வளது வாஹிதத்துன். வாஹிதத்துன். அப்ப வஹு அதுவா இருந்து மா ஒன்றா இருக்கும். ஃபீ அதில இருக்குமே. ஒரு வாஹிதத்துன். ஒரு காரணம் இருக்குமே. மின்க அதிலிருந்து, அந்த 9லிருந்து ஒரு காரணம் இருக்குமே. தக்கூமு நிற்கும் மக்காமுஹுமா. அந்த 2 காரணத்துடைய ஸ்தானத்திலே இருக்குமே. 2 காரணத்தில ஸ்தானத்தில இருக்கக்கூடிய ஒரு காரணம் இருக்குமே. அந்த ஒன்றா இருக்கும். இங்க பார்த்து வச்சுக்கணும். மசாஜித் என்பதைப் போல. கமா சயத்தி பின்வருகின்ற ஒன்றைப் போல. இப்ப இதுக்கு என்ன இங்க பின்வருகின்ற ஒன்றைப் போலன்னு சொல்றாங்க. இது எப்படி வார்த்தைய முடிக்கிறதுன்னு தெரியல. சரி பார்ப்போம். இப்ப ஹுக்மு சட்டமாயிருது. அன்னஹு நிச்சயமா அதுவாயிருது. யஜுர்ரு ஜர்ரு செய்யப்படும் பில் ஃபத்தகத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்படும். உதாரணமாக ஃபஹய்யு அவர்களுக்கு சலாம் கூறுங்கள். ஹய்யுனா தஹியத் என்ன சொல்றது? சலாம் கூறுங்கள். அஹ்ஸன மின்ஹா அதை விட அழகானதை கொண்டு சலாம் கூறுங்கள். உங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா, வலைக்கும் சலாம். அவங்க சொன்ன வார்த்தையை விட அழகானதை கொண்டு நீங்க வந்து வாழ்த்து கூறுங்கள் அப்படின்னு அர்த்தம். உங்கள எப்படி வாழ்த்து கூறுறாங்களோ, அதை விட கொஞ்சம் அழகான வார்த்தையை கொண்டு என்ன பண்ணுங்க, வாழ்த்து கூறுங்கள். நமக்கு விஷயம் என்னன்னா, வந்து ஜாரு, அஹ்ஸன வந்து மஜ்ரூரு. அஹ்ஸனல ஜர்ரு, அஹ்ஸனி தானே வரணும். ஜர்ரு வராது. ஏன் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு 9 காரணம் சொல்லியிருப்பாங்க. அந்த 9 காரணத்தில 2 காரணம் இதில இருக்கிறது. அதனால இதுக்கு வந்து ஜர்ரு வராது. இலைஹி அதன் பக்கம் அஸ்ஸாரபி கௌலி தன்னுடைய சொல்லைக் கொண்டு முஸன்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அப்ப கெய்ரு முன்சரிஃப்னா, ஒரு இஸ்மு இப்படிலாம் இருந்தா, அப்படின்னு ஒரு 9 காரணத்த சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த 9 காரணத்தில 2 காரணம் அந்த இஸ்முல இருந்தா, இல்லாட்டி 2 காரியத்தில நிற்கக்கூடிய ஒரு காரணம் அந்த இஸ்முல இருந்தா, அந்த இஸ்மு வந்து ஜர்ரும் வராது, தன்வீனும் வராது. அத பத்தி சொல்லப் போறாங்க. அது விரிவா சொல்லல இந்த இடத்துல சிம்பிளா முடிச்சுக்கிறாங்க. பின்னாடி வந்து விரிவா சொல்லுவாங்க. அந்த 9 காரணம் என்னென்னன்ட்டு. ஜுர்ர நீ ஜர்ரு செய். உஜ்ருர் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி ஜுர்ரன்னு சொல்லலாம். ஜுர்ர நீ ஜர்ரு செய். பில் ஃபத்தகத்தை கொண்டு நீ ஜர்ரு செய். சிவல் முன்சரிஃபி முன்சரிஃப் அல்லாததற்கு ஃபத்தகத்தை கொண்டு நீ ஜர்ரு செய். ஒன்றுக்கு லம் துஅர்ரிஃபுஹு அதை நீ மரிஃபாக்கவில்லையே. அல்லை கொண்டு மரிஃபாவாக்கவில்லையே. அவ்வல்லது இலாஃபத் செய்யவில்லையே. அந்த ஒன்றுக்கு நீ ஃபத்தகத்தை கொண்டு ஜர்ரு செய். அப்படி சொல்லலாம். அப்படி இல்ல அப்படின்னா,
மாலம் துஅர்ரிஃபுஹு அதை நீ மரிஃபாக்காத காலமெல்லாம். மரிஃபாக்காத காலமெல்லாம் நீ ஃபதகத்தை கொண்டு ஜர் செய். அல்லை கொண்டு மரிஃபாக்காத காலமெல்லாம் நீ ஃபதகத்தை கொண்டு ஜர் செய். இப்படி சொல்லலாம். ஜுர்ர பில் ஃபதகை ஃபதகை கொண்டு நீ ஜர் செய். சிவல் முன்சரிஃபி முன்சரிஃப் அல்லாததற்கு, அதாவது கைரு முன்சரிஃபுக்கு ஃபதகத்தை கொண்டு நீ ஜர் செய். அதாவது கைரு முன்சரிஃபிற்கு ஃபதகத்தை கொண்டு ஜர் செய். அஹ்மத அஹ்மது என்பதைப் போல, இப்ராஹீம என்பதைப் போல. தகுலு சொல்வாய், ஜானி அஹ்மது, என்னிடம் அஹ்மது வந்தான். வராயத்து அஹ்மதை நான் பார்த்தேன். மரர்த்து பி அஹ்மது கரையில் நடந்து வந்தேன். பிக்கு இங்கே ஜர்ரு தானே வரணும், ஆனால் இந்த அஹ்மதுங்கிற வார்த்தை வந்து ஜர்ரை சுமக்காது. அதே போல் கௌலி தால் அல்லாத்தோட சொல்லை போல், அவுகைனா நாம் வகியை அறிவித்தோம். இதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் அறிவித்தோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திற்கு, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்திற்கு, யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திற்கு நாம் வஹி அறிவித்தோம். அப்போ இலா ஜாரு இப்ராஹிம மஜ்ரூர். அப்போ இப்ராஹிங்கிற வார்த்தைக்கு ஜர்ருங்கன்னா இந்த வார்த்தை ஜர்ரை சுமக்காது. அத்துஃபு இங்கே ஜர் வரணும்ல. இப்போ ஜர்ரு எங்கன்னா இஸ்மாயில்ங்கிற வார்த்தை ஜர்ரை சுமக்காது. அப்போ நீ ஃபத்தகு செய்கிறது ஜருடைய ஸ்தானத்தில் ஜருடைய நேரத்தில் ஃபத்தகு தான் செய்ய வேண்டும். இஸ்ஹாக்கும் அதே போல் தான், யக்கூபும் அதே போல் தான். ஃபத்தகுடைய நேரத்தில் ஜர்ரு செய்ய வேண்டும். ஹாதல் ஹுக்குமு இந்த சட்டம் முஸ்தமிர்ருன் ஃபீஹி அதிலே நிலைக்கும். மாலம் துஅர்ரிஃபுஹு பி அல்லை கொண்டு நீ அதை மரிஃபாவாக ஆக்காத காலமெல்லாம் அதிலே நிலைக்கும். அப்போ இந்த அஹ்மதுன்னு இருக்கு, இதுக்கு நீ ஜரு செய்யலை. ஜருடைய நேரத்தில் நீ வந்து என்ன பண்ண, நசப் செஞ்ச. ஜருடைய நேரத்தில் நீ ஃபதகத்தை கொண்டு ஃபதகு செஞ்ச. அப்போ இந்த சட்டம் எது ஒரு நிலைக்கும் அப்படின்னா, இதில் ஒரு அலிஃப்லாமை நுழைக்கின்ற வரை நிலைக்கும். இந்த அலிஃபை நுழைச்சிட்ட அப்படின்னா கசர் வந்துடும். அலிஃப்லாம சட்டத்தை முறித்து விடும். அதான் அங்கே சொல்கிறாங்க. ஃபைன் அர்ரஃப்தஹு நீ அதை மாரிஃபாவா ஆக்கினாள். அல்லை கொண்டு நீ மாரிஃபாவா ஆக்கினாள். ஃபை ஜர்ரு அது ஜர்ரு செய்யப்படும். கசரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்படும். உதாரணமாக வன்தும் நீங்கள், ஆக்கிஃபூன ஃபில் மசாஜிதி பள்ளிவாசலிலே, அனைத்தும் நீங்கள் ஆக்கிஃபூன தொடர்பு திருப்பீர்கள், மசாஜிதி பள்ளிவாசலில், இல்லாட்டி ஏத்திகாஃப் இருப்பீர்கள் பள்ளிவாசலில். அப்போ ஃபில் மசாஜிதுங்கிற வார்த்தைக்கு இந்த அலிஃப்லா மட்டும் இல்லை அப்படின்னா மசாஜிதான்ட்டு படிச்சிருப்பீங்க. ஏன்னா ஜர்ரும் தனியும் வராது. ஏன்னா கைரு முன்சரிஃப் அந்த வார்த்தை அலிஃப்லாம் இல்லாதப்ப. இப்போ அலிஃப்லாம் நுழைஞ்சதுனால அது முன்சரிஃபாக மாறிடுச்சு. அவள் தான் சொல்கிறாங்க, அலிஃப்லாமை கொண்டு மாரிஃபா ஆக்காத காலமெல்லாம் அப்போ கைரு முன்சரிஃப் யாரஃப். அப்போ அலிஃப்லாமை சேர்த்துட்டா சாதா எப்பயும் வர எழுது 3 யாராபி அந்த இதை சுமந்துரும். வஃபி தக்கீது நாலிமுடைய கைதிலே இருக்கிறது. பி அல் முஅர்ரிஃபத்தி பி அல் முஅர்ரிஃபான்னு என்று என்பதை கொண்டுள்ள நாலிமுடைய அந்த வார்த்தையில் இருக்கிறது. நலுரும் ஒரு பார்வை இருக்கிறது, அதாவது யோசிக்க வேண்டியது இருக்கிறது. இப்படி சொல்லியிருக்காங்கல்ல, அரிஃபுக்கு பி அல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்கல்ல. அலிஃப்லாமை கொண்டு மரிஃபாக்கப்படாத காலமெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல. இதில் யோசிக்க வேண்டியது இருக்கிறது. நலுரும்னா யோசிக்க வேண்டியது. இது வந்து முப்ததா மஹர். இந்த வார்த்தை ஃபி தக்கீது நாலிமி பி அல் அரிஃபாங்கிறது முப்ததா, இது ஹபர் முகத்தம். நலுருங்கிறது முப்ததா மஹர். இது ஏனெனில் ஃபி தாலிக்க அதிலே சவா சமமானதாக இருக்கும். அல் மரிஃபத்து மரிஃபாவுடைய அல்லும் கல் மசாஜித் என்பதை போல மரிஃபாவுடைய அல்லும் வல் மௌசூலுடைய அல்லும் அல் மரிஃபத்தி மரிஃபாவுடைய அல்லும் மௌசூலுடைய அல்லும் கல் ஜாயிதாவுடைய அல்லும் சமமானதாக இருக்கும். கௌலி கவிஞருடைய சொல்லை போல. ஒரு இஸ்மில் அலிஃப்லாமுடைய அல்லு நுழைஞ்சாலும், இந்த மரிஃபாவுடைய அலிஃப்லாம் நுழைஞ்சாலும் சரி, இல்லாட்டி இந்த மௌசூலுடைய அலிஃப்லாம் நுழைஞ்சாலும் சரி, ஜாயிதாவான அலிஃப்லாம் நுழைஞ்சாலும் சரி, அப்போ அந்த இது முன்சரிஃபாக மாறிடும். அப்படி இருக்கிறப்ப
இந்த மாரிஃபாவுடைய அல்லுன்னு மட்டும் ஏன் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்க சொல்கிறாங்க. இப்போ மாரிஃபாவுடைய அல்லுங்கிறது வந்து இந்த மஸ்ஜிதில் சேர்த்துருக்க இந்த அலிஃப்லாம் வந்து மாரிஃபாவுடைய அலிஃப்லாமு. இந்த அவுமா, இந்த அவுமாவில் உள்ள அலிஃப்லாம் வந்து மௌசூடைய அலிஃப்லாமு. அப்புறம் ஜாயிதான அலிஃப், இந்த யஜீதில் உள்ள இந்த அலிஃப்லாம் வந்து ஜாயிதான அலிஃப்லாம். அப்போ அலிஃப்லாம்லேயே 3 வகையான அலிஃப்லாம் இருக்கு போல இருக்குது. ஒன்றாவது வந்து மாரிஃபாவோட அலிஃப்லாம், இங்கே மஸ்ஜிதில் உள்ள இந்த அலிஃப்லாமு. ரெண்டாவது வந்து மௌசூருடைய அலிஃப்லாம், இந்த அந்த குருடன், எத்தகைய குருடன் என்றால் அப்படின்னு சொல்கிறது அர்த்தம் வைக்கிறது. இந்த அவுமாவில் உள்ள இந்த அலிஃப்லாமு, இந்த யஜீதில் உள்ள இந்த யஜீதுங்கிற உள்ள இந்த கூடுதலான அலிஃப்லாமு. இப்போ இந்த 3 அலிஃப்லாம் இருக்கிறப்ப எந்த அலிஃப்லாம் நுழைஞ்சாலும் அப்போ கைரு முன்சரிஃபுடைய சட்டம் அது முறிஞ்சிரும். அப்படி இருக்கிறப்ப ஏன் இங்கே வந்து மாரிஃபாவோட அலிஃப்லாம் சொன்னாங்க, அதை பற்றி யோசிக்க வேண்டியிருக்கிறது அப்படிங்கிறாங்க. வராய்து நான் பார்த்தேன் வலீது இப்னு யஜீதை நான் பார்த்தேன். முபாரக்கன் பரக்கத் பொருந்திய நிலையில். வராய்த்து நான் பார்த்தேன், வலீதை பார்த்தேன், சதீதன் கடுமையானவனராக, வாவு போகப்பட்டிருக்கு, பில்லா உபாயி ஹிலாஃபத்து உடைய சுமைகளை கொண்டு கடுமையானவராக பார்த்தேன். காயிலுகு அவருடைய தோள்பட்டைகள் கடுமையானவனராக நான் பார்த்தேன். ராய்த்து ஃபேல மிர்ஃபாயிலு வலீத மஃபூல் மௌசூஃபு இபுனு சிஃபத்து முலாஃபு யஜீது முலாஃபிலேஹி. முபாரக்கன் வந்து ஹாலு. சதீதன் அத்துஃப் மௌத்துஃப் வா போகப்பட்டிருக்கு. ராய்த்து நான் பார்த்தேன், சதீதன் கடுமையானவராக பார்த்தேன். பீஜார் அவுபாய் மஜ்ரூரு முலாஃபு ஹிலாஃபத்தி முலாஃபிலேயே. காஹிலு வந்து இந்த சதீதனுக்கு வந்து ஃபாயில் சிபத் முசப்பஹா, ஃபாயில் முலாஃபு ஹூ முலாஃபிலேயே. நமக்கு இந்த பைத்தில் என்ன சட்டம் அப்படின்னா, அல் வலீதில் உள்ள அலிஃப்லாம் வந்து ஜாயிதாவான அலிஃபு. இதில் உள்ள அல் யஜீதில் உள்ள அலிஃப் வந்து ஜாயிதாவான அலிஃபு. அப்போ யஜீதுங்கிறது கைரு முன்சரிஃபு, அலிஃப்லாம் நுழையிறதுக்கு முன்னாடி கைரு முன்சரிஃபு. இந்த அலிஃப்லாம் மட்டும் இல்லை அப்படின்னா, யஜீங்கிற வார்த்தை தனியாக இருந்துச்சு அப்படின்னா யஜீது அப்படிங்கிற வார்த்தை வஜ்னஃபாலாக இருக்குது, ப்ளஸ் அலமாக இருக்குது, அதனால் இது கைரு முன்சரிஃபாக மாறுது. அப்போ யஜீதுங்கிறது மட்டும் தனியாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த அலிஃப்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா, அப்போ இங்கே ஜருடைய இடத்துல கசரு தன்வீனா வராது, யஜீதான்னு தான் சொல்லியிருப்பான். இப்போ அலிஃப்லாம் நுழைஞ்சதுனால அந்த கைரு முன்சரிஃபுடைய சட்டம் முறியுது. அப்போ எக்ஸட்ராவான அலிஃப்லாம் நுழைஞ்சாலும் கைரு முன்சரிஃப் வந்து கைரு முன்சரிஃபுடைய சட்டம் உடையும். அப்படிங்கிறப்ப அலிஃப்லாம் மாரிஃபாவுடைய அலிஃப்லாமை கொண்டு தான் கைரு முன்சரிஃப் சட்டம் உடையும் அப்படிங்கிறது அல்ல. சன்னீஃப் ரஹ்மத்துல்லாஹி ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அவுத்துலிஃப், நீ இலாஃபு செய்யாத காலமெல்லாம் அப்போ என்ன பண்ண, நீ அலிஃபை கொண்டு ஜர்ரி இது ஃபத்தகத்தை கொண்டு ஜர்ரி செய் அப்படிங்கிறாங்க. வயின் அலஃப்தகு, நீ அந்த இஸ்மை இலாஃபை செய்தால் ஜர்ரி செய்யப்படும். ஐலர் மீண்டும் பில் கசரத்தை கொண்டு ஜர்ரி செய்யப்படும். நகுதரமாக ஃபி அகசனி தக்குவீம் ஃபி ஜாரு அகசனி மஜ்ரூர் முலாஃபு தக்குவீம் முலாஃபிலேயே. அப்போ இது அகசனங்கிறது வந்து கைரு முன்சரிஃப், ஆனால் கைரு முன்சரிஃபுக்கு தன்வீனு ஜர்ரும் வராது அப்படின்னா ஏன் வந்திருக்கு அப்படின்னா, இது முலாஃபா முலாஃபிலேயே இது முலாஃபா மாறிடுச்சு. முலாஃபா மாறுறதுனால கைரு முன்சரிஃபுடைய சட்டம் விரிந்து விடுகிறது. அதனால் இது முன்சரிஃபாக மாறிவிடுகின்றது. ஓகே, இந்த பாடத்தோடு முடியுது. வாஹிதோனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.